ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்துட்டு கண்ணப்பா மூவி ரிவ்யூ பண்ண போறோம். இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. ஸோ கண்ணப்பாவா அப்படின்னா என்னடா படம் அப்படின்னு கேட்காதீங்க. இது அப்சல்யூட்லி வந்துட்டு ஒரு உண்மையான கதை. அது வந்துட்டு கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி அதில் இருந்து பட்டிங்கிற வேலை பார்த்து அதுக்கு வந்துட்டு ஒரு படமா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மிஞ்சின சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. ஸோ இந்த படத்துல என்ன இது இருக்கு, குறை இருக்கு, அதை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தலை சொல்றது கேளுங்களேன். கண்ணப்பா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் பார்க்குறவனை முட்டா பையன் நினைக்காம ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய அது என்னடா சொன்னான் அவன்? அடங்கொம்மால எப்படி கரெக்டா இருக்கா? படத்துக்கு போலான்னு தோணுதா? அத மாதிரி இருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு உண்மையான ரிவ்யூ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அது கேட்காதவன் கிட்ட எதுக்கு கோடிக்கை வைக்கணும், அவங்களை எதுக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு அரசாட்சி காலத்துல ஒரு மலை பிரதேசத்துல வந்துட்டு ஒரு 5 கிராமம் இருக்குது. அந்த 5 சின்ன சின்ன கிராமத்துல வந்துட்டு அதுக்கேற்ற அரசர்கள் இருக்காங்க, அதுக்கேற்ற மகன்கள் இருக்காங்க, பேத்திகள் இருக்காங்க, பேரங்கள் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, தின்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த தின்னா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு சின்ன வயசுல நல்லா அப்படி ஓடியா விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஊருக்காக பலி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஊரோட நன்மைக்கு வந்துட்டு அவனோட நண்பனை பலி கொடுப்பாங்க. அப்போ பலி கொடுக்கும்போது வந்துட்டு இந்த பலினால சாமி அப்படிங்கிறது ஒரு கல்லு, இந்த கல்லை நான் நம்ப மாட்டேன், இந்த கல்லை வந்து நான் நம்பவே மாட்டேன், என் நண்பனை பலி கொடுத்தது இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படியே வாழ்ந்துட்டு அவரோட வாழ்க்கை மேம்பட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் திடீர்னுட்டு ஒரு விஷயத்துக்காக போர் நடக்கப்படும். ஸோ அந்த போர் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் மேட்டர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டு இவர் கடவுளை நம்பினாரா இல்லையா, இட் லைக் சிவன் இருக்கார்ல, சிவனை வந்து நம்பினாரா இல்லையா அப்படிங்கிறதுதான் இந்த படம். என்னமோ நினைச்சேன், நீயும் சாமியும் கூட்டு கலவானிங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு உண்மையான கதைன்னு சொல்றாங்க. அது எனக்கு எந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. இந்த படம் என்ன, படத்துல என்ன இருக்கு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க தப்பா எல்லாம் எடுத்துக்காதீங்கப்பா, ஏன்னா இந்த சமாச்சாரம்லாம் நமக்கு தெரியாது. படம் என்ன, படத்துல என்ன இருக்குது அதுதான் நான் சொல்ல போறேன். நீங்க வந்துட்டு இந்த கதையை தப்பா சொல்லிட்டேன், இந்த இதை தப்பா சொல்லிட்டேன், இந்த கேஸ்ட்டை தப்பா சொல்லிட்டேன், இந்த மதத்தை தப்பா சொல்லிட்டேன் அப்படிலாம் என்கிட்ட வராதிங்க. இந்த படம் எப்படி இருக்கு அதான். ஸோ இவர் இந்த ரிவ்யூ பண்ண நம்ம சார் வந்துட்டு ஃபைட்லாம் நல்லா இருக்குது, லொகேஷன்ஸ்லாம் அப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் பாகுபலி படம் பார்த்தாரா பார்க்கலையா நமக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு பாகுபலிக்கும் கொஞ்சம் பிசுறு தட்டாம வந்துட்டு அதை லைட்டா சிமிலரா காப்பி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு குத்துற இப்படி வந்துட்டு முகத்துல குத்துறாங்க, அப்படியே மெதுவா கொண்டு வந்து இப்படி குத்திட்டு போறாங்க. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்துட்டு அதை ஃபுல்லா அப்படி மூஞ்சில அடிச்சிட முடியாது இல்ல. ஸோ அதனால வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்து பத்திரமா அப்படி வந்து அப்படி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இல்லை. கதை வந்துட்டு என்ன அப்படின்னா கதை ஓரளவுக்கு ஓகே, பட் நார்மலா தான் இருக்குது. ஒரு நார்மல் ஸ்கிரீன் பிளே, நார்மல் கதை, அது சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. கடைசியில ஒரு கிளைமேக்ஸ் செஷன்ல வந்துட்டு எனக்கு ஒரு பூரிப்பா இருந்துச்சு. இட்லைக்கு வந்துட்டு அப்படியே ஒரு இந்த நம்மளுடைய மெய் சிலிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த கையெல்லாம் அங்க முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்துச்சு. அதுக்கான காரணம் என்ன, அது நல்லா இருந்துச்சு, நான் போய் சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இவர் சிவனை எல்லாம் நம்ப மாட்டாரு. அப்போ சிவனை நம்ப வைக்கிறதுக்காக வந்துட்டு சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஸோ அதை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுக்காக வர வைக்கப்பட்டவர் தான் வந்துட்டு நம்முடைய பிரபாஸ் சார். பிரபாஸ் வந்துட்டு அங்கிருந்து வருவார். சிவன் சார் வந்துட்டு விடுவார், ஏவி போங்க போய் வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு. அவர் வந்துட்டு இங்க இருக்கிற குறை நிறை எல்லாத்தையும் வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணி கடைசியில வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, இவர் கல்லை வந்து நான் கல்லுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இவர் வந்துட்டு இந்த சிவனை நம்ப மாட்டாரு, இது எல்லாமே போய் இது வந்துட்டு கல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்துட்டு திரும்ப நம்ப வைக்கிறதுக்காக, ஏன்னா இவர் மனதளவுல இவரா நம்பி வர மாட்டாரு சிவனை வந்து நம்பணும், கடவுளை நம்பணும் அப்படின்ட்டு. பட் இவரை வந்துட்டு நம்ப வைப்பாங்க.
ஏன்னா கடவுளே வந்துட்டு இவன் என்ன சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே நம்ப வச்சு கடவுளே வந்துட்டு ஒரு வேலை பார்த்து கடைசியில் வந்துட்டு இவர் வந்துட்டு உள்ள வருவார். ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல நம்முடைய பிரபாஸ் சார் வந்துட்டு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாரு. ஆனா எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல இந்த ஒருத்தர் ஹீரோ நடிச்சார்ல, ஸோ அவருக்கு பதிலாக பிரபாஸ் அவரே வந்துட்டு ஹீரோ நடிக்க வச்சிருந்துருக்கலாம். ஆனா உள்ள வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு உள்ள சேர்த்திருக்க மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ள சேர்த்த மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் கிளியரா பண்ணாங்கன்னா இந்த படம் வந்துட்டு பிரபாஸ் சாருக்கே சூப்பரா அமைஞ்சிருக்கும். பட் இந்த ஹீரோ வந்துட்டு செட் ஆகுறாருன்னு கேட்டா செட் ஆகுறாரு. ஒரு பிரபாஸ் சார் வரும்போது வந்துட்டு இவரோட செகண்ட் ஹீரோ மாதிரி தெரியுறாரு. எனக்கு அது ஒரு மைனஸா இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் ரெட்டிஃபை பண்ணிட்டு கடைசியில இவர் வந்துட்டு சிவன் அந்த ஒரு லிங்கத்தை வந்துட்டு கட்டி பிடிச்சிறாரு. நீ ஆசைப்பட்டுட்ட இல்ல, ஏன்னா மனைவிக்காக நீ ஆசைப்பட்டுட்ட இல்ல, உனக்காக நம்ம வீட்டிலேயே கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை தூக்கும் போகும்போது அப்படியே உண்மையாவே வந்துட்டு சிவனோட நெஞ்சில சாஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் பக்தியில ஒன்ன மிஞ்ச முடியாது, பக்தியில ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னு வந்துட்டு பிரபாஸ் சார் சொல்லிட்டு போவார். அதுக்கும் ஒரு 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 ரீசன் அங்க வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இல்லைக்கு வந்துட்டு சிவன் அவரோட அந்த லிங்கத்துல வந்துட்டு அவரோட கண்ணு வந்துட்டு ரத்தமா வடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு தன்னோட கண்ணை புடுங்கி அந்த கல்ல வச்சிருவாரு. இன்னொரு கண்ணு ரத்தமா வருது அப்படின்னு இன்னொரு கண்ணையும் புடுங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் மனைவியை ஒரு டைம் பார்த்துருவாரு, சிவனை ஒரு டைம் பார்ப்பாரு. அண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு நான் இனிமே ஒன்று யாரையும் பார்க்க முடியாது, என் கண்ணை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பிடிங்கி இங்கே வச்சிருவாரு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. இட் லைக் அப்படியே ஒரு மாதிரி மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி. முதல்ல இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போட்டாதான் அவனோட பைத்தியம் குறையும். தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லாத. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அடக்குமுறை. இட் லைக் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க மட்டும்தான் வரணும், இந்த இடத்துல இவங்க மட்டும்தான் நிக்கணும், இந்த பொண்ணை நான் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணை இப்படி அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அடக்குமுறை எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல போகணும், இவங்க போனாதான் அந்த இடத்துல தீட்டு கிடையாது, இவங்க போனா அந்த இடத்துல தீட்டு அப்படின்னு எல்லாருமே தாயின் கருவறையில் தானே வந்திருக்கிறோம் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஏன் பிரபாஸ் சாரை வந்துட்டு இதுல ஆக்ட் பண்ண வச்சிருக்கலாம் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நீ வந்துட்டு ஆதிபுருஷ் அப்படிங்கிற படத்தை மறந்துட்டியா தம்பி அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆதிபுருஷ் இஸ் வேற லெவல். ஓகே, ஆதிபுருஷ் வந்துட்டு வேற லெவல் அப்படின்னா அது ஒரு மிஸ் ஆயிருச்சு, வேற என்ன பண்றது. பட் ஆனா வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா அவருக்கு மிஸ் ஆயிருக்காது. பட் நடிக்க வச்சிருந்தாங்கன்னா, பட் ஆனால் நடிக்க வைக்கல. ஸோ ஒரு கேரக்டருக்காக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் கரெக்டா பண்ணி சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கேட்டா வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு அப்படியே இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி இது ஒரு கடவுள் பக்தி படம், இது கடவுள் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு போனா கொஞ்சம் ஏமாற்றம் அடைவீங்க. ஏன்னா வந்துட்டு இவர் காதல் வயப்படுவார். ஸோ அந்த காதல் வயப்படும் போது வந்துட்டு அங்க நடக்கிற அந்த ரொமான்டிக் சீன்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே வந்து அப்செட் ஆகும். என்னடா இது ஏதோ சாமி படம் சொன்னாங்க, என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? கல்லுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க ராணி? படத்துல வந்துட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சரத்குமார் சார் வந்துட்டு ஒரு நார்மலான தமிழ்ல பாக்குறவங்களுக்கு வந்துட்டு அவர் நிறைய படத்தை இப்ப நடிச்சிருக்காரு அதே மாதிரி இருக்கும். பட் அதர் சைட்ல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு, மலையாளம், ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இது நல்லா இருக்குப்பா ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிங்கை நம்ம வந்துட்டு என் பேர் சூர்யா, என் வீடு இந்தியா அந்த படத்தை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு கண்ணு முறைக்கிறது, தாடி, அந்த ஒரு ஆக்டிங் நம்ம பார்த்துருப்போம். அதே ஆக்டிங் இங்க பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மோகன்லால் சார் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வேற லெவலு. போ இங்க போ, என் நம்பு, அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. தென் வந்துட்டு அக்ஷய்குமார் அவர் தான் சிவன், அண்ட் வந்துட்டு காஜல் அவரால் வந்துட்டு பார்வதியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு ஆக்டிங், அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், என்னிடம் வா, என்னிடம் வர வேண்டும், அந்த ஒரு வே ஆஃப் ஆக்டிங்கா இருக்கட்டும், அண்டு காஜல் வந்துட்டு அங்க பேசுற அந்த ஒரு டோன்ஸ் அண்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு கடவுள் பக்தியை படுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நான் இங்க உன்னை பிரிஞ்செல்லாம் என்னால் இருக்க முடியாது, என்ன உன் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது வந்துட்டு நீ கேட்டு நான் மறுப்பேனா வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இழுக்கிறது. ஸோ தமிழ் டப்பிங்கெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு
எனக்கு சொல்ல போனா பிரபாஸ் சார் வந்து அல்டிமேட்னா டாப் நாச்சுங்க. டாப் நாச். அண்ட் வந்துட்டு ஹீரோயின் அவங்களும் வந்துட்டு அவங்களோட கேரக்டரை கரெக்டாக இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்னும் இந்த படத்துல வந்துட்டு மெருகேத்தி இருக்கலாம். அப்படி எந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸை, ஃபைட் சீக்வன்ஸை, அண்டு லொக்கேஷன்ஸை, அண்டு நிறைய ஆட்களை கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கலாம். வில்லன் சைடில் வந்துட்டு அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. பட் நம்ம ரியாலிஸ்டிக்ல வந்துட்டு இந்த போரை தடுக்க நினைக்கிற இவங்க சைடில் வந்துட்டு ஆட்களே கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஆளை வச்சிருந்துருக்கலாம். அண்டு நிறைய இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல வந்துட்டு அவனோட அந்த நண்பன் இறக்கும்போது ஒரு எமோஷனல் இருக்கும்போது, கடைசி வந்துட்டு ஒரு மரபு, ஒரு பாரம்பரியம் இதெல்லாம் வந்துட்டு தட்டி அடிக்கும் போது அதை வந்து ஊரை துரத்திடுவாங்க. அதுல அது வந்துட்டு இந்த பண்புலாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணி சூப்பராக கொண்டு வந்துருக்கலாமே அப்படிங்கிறதா என்னோட ஒரு அபிப்பிராயம். ஏன்னா வந்து கதையை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுவாங்க, அப்போ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றி திருப்பி ஏதாவது கொண்டு வந்துருக்கலாம். அப்போ அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஸோ இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ் செக்ஷனுக்காகவும் இடையில இருக்கிற ஒரு செக்ஷனுக்காகவும் வந்து நம்ம இந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். லைக் வந்துட்டு ஆதி புருஷ் பிடிச்சவங்களுக்கு அண்ட் சாகோ படம் பிடிச்சவங்களுக்கு, எனக்கு சாகோ படம் பிடிக்கும், பட் ஆதி புருஷ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஆதி புருஷ் பிடிக்கல அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா கிளைமேக்ஸ் செக்ஷன்லையும் ஒரு இடையில உள்ள சின்ன சின்ன செக்ஷன்ல தான் கடந்த படம் வந்துட்டு உங்களுக்கு திருப்திப்படுத்தும். மற்ற மாதிரி நார்மல் சீன்ஸ், நார்மல் படம் இந்த மாதிரிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவன் கடவுளை தன்னைத்தானே உணர மாட்டான். கடவுள் ஒரு ஆளை வந்துட்டு அனுப்பி வைப்பாரு, அவரால் தான் கடவுளை வந்துட்டு ஏத்துக்கொள்வான். ஸோ வேற வழி இல்லாம ஏத்துக்கொள்வான். ஸோ அது வந்து இங்க நடக்குது. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்கலாமே, கடவுளை வந்துட்டு இவரா தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்துட்டு எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படி மாதிரி. அது கொஞ்சம் நல்லா வந்து டேரக்டர் வந்துட்டு ரைட்டிங்ல கொஞ்சம் பாடுபட்டு இருந்தா கொஞ்சம் அதுவும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, தட் ஃபைன், நல்லா இருக்குது. படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, அண்ட் ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு மீன்ஸ் அந்த மாதிரி நான் உங்கள் மாஸ்டர்.